ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அரேபிய காதலி அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு சீரீஸ் தான் இந்த ஸ்டோரி ரிவ்யூல பார்க்க போறோம். ஆந்திரால இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. கடலோர கிராமங்க. அந்த கிராமத்துக்கும் பக்கத்து கிராமத்துக்கும் எப்பவுமே ஆகாது. அப்படிப்பட்டவங்க அவங்க கிராமங்கள்ல வறுமை இருக்கிறதுனால இங்க மீன் பிடிக்க முடியாம, முக்கியமா அவங்க கிராமத்துக்கு ஒரு ஜெட்டி கூட இல்லாதனால அங்க இருக்கிற ஆண்கள் மட்டும் கிளம்பி குஜராத்ல இருக்கிற கடற்கரையில மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அங்கதாங்க எதிர்பாராத வண்ணம் பல ட்விஸ்டுகள் நடக்குது. இப்ப இந்த கிராமத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாம் மீன் பிடிக்க அனுப்பின பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்ப கிராமத்துல தனிமையில தான் இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் தன்னுடைய கணவரை பத்தியும் அப்பாவை பத்தியும் அந்த மீன் பிடிக்க போனாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி எல்லாம் தெரிய வருது. அது என்ன, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் பரபரப்பா இருக்கும். அதெல்லாம் என்னன்றதுதான் இந்த சீரீஸ்ல பரபரப்பாவே சொல்லியிருப்பாங்க. சீரீஸ் OTTல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாட்டி பாருங்க. அண்ட் நம்ம ஸ்டோரி ரிவ்யூவையும் கேளுங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவுடைய பெஸ்ட் கமெண்டா செல்வராஜ் அப்படின்றவருடைய கமெண்டை தான் தேர்ந்தெடுக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நீங்களும் வரலாம். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு பத்ரிங்க. அவரு தான் கூட மீன் பிடிக்க வந்த ஒரு 7 பேரோட ஒரு இடத்துல கைதா இருக்கிற மாதிரியும், அப்படி அவங்கள சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி கைதார அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா பார்த்துடுவோம். ஆந்திராக்கு பக்கத்துல இருக்கிற செப்படிவாடா அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. என்னதான் அது கடற்கரையை ஒட்டி இருக்கிற கிராமமா இருந்தாலும் அந்த கிராமத்துல மீன் பிடிக்க போனா சின்ன சின்ன மீன்கள் மட்டும் தாங்க மாட்டோம். முக்கியமா அந்த கிராமத்துக்குன்னு ஒரு ஜெட்டி கூட இல்லைங்க. ஜெட்டின்னு சொன்ன உடனே உங்க மைண்ட் வேற எங்கன்னா போச்சுன்னா அதுக்குதான் இந்த விளக்க உரை. ஜெட்டி அப்படின்றது இந்த கடற்கரையை ஒட்டி இந்த கல்லெல்லாம் கொட்டி ஒரு கரை மாதிரி இந்த போட்டெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க ஜெட்டின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி எதுவுமே இல்லாதனால இந்த கிராமத்துல இருக்கிற ஆண்கள்லாம் கடலுக்கு போனாலும் சின்ன மீனா மாட்டுது. இந்த ஊர்ல இருந்து பொழப்பே நடத்த முடியாது. அதனால நம்ம குஜராத்துக்கு போயிடலாம். அங்க இருக்கிற கடல்ல அங்க சேட்டுகள்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட சேர்ந்து வேலை பார்த்தா நிறைய மீன்களும் பிடிக்கலாம், கொஞ்சம் சம்பாதிக்கவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து வருஷம் வருஷம் கடலுக்கு போயிடுவாங்க. அதாவது 8 மாசம் கடல்ல இருப்பாங்க. வெறும் 4 மாசம் மட்டும் தான் குடும்பத்தோட வந்து இருப்பாங்க. அப்படிதான் இப்பவும் நம்ம ஹீரோவான பத்ரி தன்னுடைய அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் சொல்லிட்டு அவங்க கடற்கரையை ஒட்டி ஒரு குலதெய்வ கோயில் இருக்கோங்க. அந்த கோயில்ல ஒரு பூசையை போட்டு ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதே வேளையில தான் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கிற கிராமத்துக்கும் நம்ம ஹீரோயின் இருக்கிற கிராமத்துக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷமா ஒரு பகை இருக்கோங்க. எப்ப பார்த்தாலும் 2 கிராமத்துக்காரங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒற்றுமை இல்லாத நபர்களாவும் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு நடுவில் ஒரே பள்ளியில படிச்சதுனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே நல்ல நண்பர்களா இருந்து இப்போ காதல் வலையிலையும் விழுந்து லவ்வர்ஸா ஜாலியா இருப்பாங்க. எப்படி நம்ம ஹீரோ இப்ப அந்த குஜராத்ல இருக்கிற கடற்கரைக்கு மீன் பிடிக்க போறாரோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அதே வேலைக்கு தாங்க கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் குலதெய்வ கோயில் அப்படின்றதுனால அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படி 2 கிராமத்துக்காரங்களும் இந்த கோயில மட்டும் அடிச்சுக்காம பூசை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. எப்பவுமே இவரு குஜராத்துக்கு போறாருன்னா நம்ம ஹீரோயின் கூட தனியா பேசிட்டு தான் அங்க இருந்து கிளம்புவாரு. அப்படி அங்க இருந்தோம் இவங்க தனிமையில பேசுறதுக்கு ஒரு போட்டு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க. அதே வேளையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க. அவனோட பேரு சின்ன. அவன் அங்க இருக்கிற ஒரு சின்ன பசங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கின்னு, அவனே ஒரு சின்ன பையன் தான். அவன் ஒரு போட்டை கட்டிக்கின்னு கடலுக்குள்ள போறான். அவனுக்கு ஒரு தனி கதை இருக்குங்க. அது ஒரு மர்மமான கதை. அது பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஹீரோயினோட ஹீரோ கொஞ்சம் கொலாவி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பக்கமா வர ஹீரோயினுடைய அப்பா பாத்துடுறாருங்க. வருது பாருங்க கோவம். ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா பக்கத்து ஊர்ல இருந்து வந்து என் பொண்ணோட பக்கத்துல உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருப்ப, உனக்கு என் பொண்ணு கேக்குதான்னு சொல்லியும் அவங்க அப்பா வந்து ஹீரோவை கண்டுபிடி திட்டுறாரு. உன்னை நான் அடிச்சு வளர்த்திருக்கணும்னு சொல்லி தான் பொண்ணையும் ஹீரோ கிட்ட இருந்து இழுக்கிறாரு. ஹீரோயின் மேல கை வைக்காதீங்கன்னு சொல்லி ஹீரோக்கும் கோவம் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை அடிக்க போக இப்ப 2 ஊருக்காரங்களும் அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு பிரச்சனை வெடிக்குதுங்க. அதே வேலையில தான் அங்க சேகர்னு ஒருத்தர் இருப்பாருங்க. யாருன்னா நம்ம ஹீரோயினோடைய ஊருக்காரரு. அங்க ஒரு பண்ணையாரு கணக்கா நகையோட கொஞ்சம் செல்வாக்கா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கு ரொம்ப நாளாவே ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. இப்ப சண்டை வேற போட்டுக்கிறாங்களா, அதையெல்லாம் பார்த்து இன்னும் கொளுத்தி போட செய்யறாரு. அந்த கூட்டத்துக்கு நடுவுலயே ஹீரோயினோட அப்பா, டே பத்ரி இங்க பாடுறா, என் பொண்ணு இந்த சேகருக்கு தான். இந்த வாட்டி நான் குஜராத்துக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்ணுக்கும் இந்த சேகருக்கும் திருமணம் பண்ணி வைப்பண்டா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குங்க. சேகரும் பயங்கர சந்தோஷப்படுறாரு.
இப்படி என்னதான் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாலும் இப்ப இந்த ரெண்டு ஊருக்காரங்களும் ஒரே ட்ரெயின்ல தான் அங்கிருந்து குஜராத்துக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஊர்ல இருந்து இந்த வாட்டி 3 பேர் தாங்க வந்திருப்பாங்க. ஹீரோ அவரோட 2 நண்பர்கள். அப்படி நம்ம ஹீரோ தண்ணி பிடிக்கிறதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டையும் ஒரு பாட்டில கொடுத்து அங்க அனுப்புறாரு. அப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டோட காலை வேணுமுனே பக்கத்து ஊருக்காரங்க தட்டி விடுறாங்க. யோ எதுக்கு என் காலை தட்டி விட்டன்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்டதுக்கு, நீ ஏன்டா என் காலை போட்டு இடிச்சன்ற மாதிரி வேணுமுனே சண்டை வலிச்சு மறுபடியும் ஹீரோ மேல இருக்கிற காண்டுல ஹீரோயினோட அப்பா, ஏன்டா உனக்கு என் பொண்ணு கேக்குதான்னு சொல்லி அந்த ட்ரெயின்லயும் அந்த சண்டையை தொடர்றாங்க. ஒரு கட்டத்துல டிடிஆரும் அந்த இடத்துக்கு வர, இப்படி பொறுக்கித்தனம்லாம் ட்ரெயினுக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்க கூடாது, இப்படியே சங்கிலிய பிடிச்சி இழுங்க, ஒழுங்கா இங்கேயே கீழே இறங்குங்க, இதுக்கு மேல இந்த ட்ரெயின்ல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்படி இறக்கி விட்டா நாங்க எங்க போவோம்? குஜராத்துக்கு நேரத்துக்கு போலனா தேட்டு எங்களுக்கு வேலை வேற கொடுக்க மாட்டாரு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த டிடிஆர் கிட்டையும் இந்த ஊருக்காரங்களாம் சண்டை போட, ஆனா அதை கேட்காம இப்ப ஊருக்காரங்க எல்லாரையுமே, அதாவது ஹீரோவையும் ஹீரோயின் ஊருக்காரங்கன்னு சொல்லி எல்லாரையுமே அந்த ட்ரெயினை விட்டு இறக்கி விட்டுறாங்க. இறங்குனதுக்கு அப்புறம் கூட சண்டை தொடருதுங்க. ஹீரோயினோட அப்பா வந்து இதற்கான இந்த பத்திரிகையால் தான் எல்லாமேன்னு சொல்லி ஹீரோ மேல பழி போடுறாரு. வாங்க இங்கேயே சண்டை போடுவோம், போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அப்புறம் உள்ள வைப்பாங்க, வாங்கியா பொழப்பா பாப்போம், இதனால லாரியில லிப்ட் கேட்டாச்சு குஜராத்துக்கு போய் சேருவோம்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாரும் அவங்க லக்கேஜை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஹைவேலையும் வந்து நிக்கிறாங்க. அதுலயும் 2 ஊருக்காரங்க ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ அவங்க 2 நண்பர்களோட நிக்கிறாரு. பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் கொஞ்சம் விலகி வந்து நிக்கிறாங்க. அப்படி ஒரு லாரி நம்ம ஹீரோக்கும் அவங்க 2 நண்பர்களுக்கும் லிப்ட் கொடுக்க, தூரத்துல இன்னொரு குரூப் லிப்ட் கேக்குதே, அது யாருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த லாரிக்காரு கேக்குறாரு. பக்கத்து ஊருக்காரர் தான், அவங்களையும் கூப்பிட்டுக்கலாமான்ற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி கூப்பிட்டு போன்னு சொல்லி பக்கத்து ஊருக்காரங்க நம்ம ஹீரோ எல்லாரும் அதே லாரியில லிப்ட் கேட்டு குஜராத்தை நோக்கியும் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய வீட்டையும் காமிக்க, நம்ம ஹீரோயின் எப்போ தன்னுடைய அப்பாவும் நம்ம ஹீரோவும் குஜராத்துக்கு போறாங்களோ அப்பெல்லாம் வீட்டுல விளக்கேத்தி வைப்பாங்க. 8 மாசம் அந்த விளக்க அணையாம பாத்துப்பாங்க. கட் பண்ணா இப்ப அந்த குஜராத்ல இருக்கிற கடற்கரையை காமிக்க, அங்க ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரும் வந்து மீனவர்கள் கடலுக்கு போற தடைக்காலம் முடிஞ்சு எல்லாருமே இப்போ கடலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த குஜராத் கடற்கரைக்கு மகாராஷ்டிரால இருந்தோம், ஆந்திரால இருந்தோம், ஏன் கேரளால இருந்து கூட நிறைய மீனவர்கள் வராங்க. எல்லாம் இங்க இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள் கிட்ட வேலை பார்த்து அவங்களுடைய படகை எடுத்துக்கிட்டு தான் கடலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ரிட்டர்ன் வரத்துக்கு 6-7 மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு முதலாளியை காமிக்கிறாங்க. இவர் தாங்க நம்ம ஹீரோக்கு வேலை கொடுக்குற முதலாளி. இவருடைய படகு தான் அந்த கடல்ல அதிகமா ஓடுதுங்க. அவர்கிட்டயும் அங்க மீனவர்களுக்கு தேவையான சேஃப்டினஸ்லாம் உங்க படகுல இருக்கான்ற மாதிரி கேள்வி கேட்க, அவரும் எல்லாமே இருக்குன்னு சொல்ல, அப்ப எதுக்கு 10 வருஷமா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுக்காமயே இருக்கீங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்டர் கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு அந்த முதலாளியும் பதில் சொல்ல மறுத்து அங்க இருந்து ரிப்போர்ட்டரையும் விரட்டி அடிக்கிறாரு. அப்படி ஒரு கடத்துல தான் நம்ம ஹீரோ அந்த பக்கத்து ஊருக்காரங்க தான் ஊருக்காரங்கன்னு சொல்லி எல்லாரோடையும் அந்த கடற்கரைக்கும் வந்து சேர்றாரு. ஆனா அவர் வரத்துக்குள்ளேயே அங்க இருக்கிற படகுகள் எல்லாமே கிளம்பிடுதுங்க. இவங்க போறதுக்கு ஒரு படகு கூட இல்ல. என்னடா குஜராத் வரைக்கும் வந்து நம்மளுக்கு கடலுக்குள்ள போறதுக்கு படகே இல்லையன்ற மாதிரி இவங்க எல்லாம் நொந்து போக, மறுபடி ஊருக்கும் போக முடியாது. ஏன்னா ஊருக்குள்ள அப்படி ஒரு வறுமை. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க சிக்கி தவிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை காமிக்க, நம்ம ஹீரோயின் ஒரு ஆசிரியையா தான் இருப்பாங்க. அப்படி அவங்க பள்ளிக்கூடத்துல பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. போற வழியில ட்ரெயின்ல சண்டை வந்து எல்லாரும் லாரி பிடிச்சுதான் குஜராத்துக்கு வந்தோம், ஆனா நாங்க வரத்துக்குள்ள படகெல்லாம் கிளம்பிருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க முதலாளியோடைய காரை பாக்குறாரு. உடனே அந்த முதலாளி கிட்ட ஓடி வந்து நம்ம ஹீரோ இந்த பக்கத்து ஊருக்காரங்க எல்லாரும் கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க, எங்க வாழ்வாதாரமே உங்களை நம்பிதான் இருக்கு, எங்களை எதுனா ஒரு படகுல ஏத்தி விடுங்க, நாங்களும் வேலை பார்த்து குடும்பத்துக்கு காசு கொடுத்துருவோன்ற மாதிரியும் கெஞ்ச, அந்த முதலாளியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி ஷெட்ல இன்னொரு 2 படகு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த 2 படகு உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க 2 குரூப்பா பிரிஞ்சு அந்த படகுல ஏறிக்கோங்க, ஆனா ஒன்னியா நீங்க லேட்டா வந்ததுனால உங்களுக்கு சம்பளத்தை கம்மியா தான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி 10 வருஷமா சம்பளத்தையே ஏத்தல, இதுல இன்னும் குறைச்சி வேற கொடுக்குறேன்னு சொல்றதுனால இவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லியும் அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. அப்படி அந்த முதலாளி சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினுடைய அப்பா அவர் ஊருக்காரு ஒரு 7 பேரோட ஒரு போட்லயும், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவரோட நண்பர்கள் 2 பேரும், அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஹீரோயினுடைய ஊர்ல இருந்தே ஒரு 5 பேர் இருக்காங்க. அதுல ஜோகான்னு ஒரு கொஞ்சம் சொட்டையா இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் ஜோகா. அவரு பொறுப்புல இன்னொரு போட்டையும் ஒப்படைக்கிறாங்க. அந்த ஜோகாவும் என்னோட ஊருக்காரங்க 4 பேர்கிட்டையும் நம்ம ஹீரோ கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே, நான் தான்ப்பா இந்த போட்டுக்கு கேப்டன், நான் சொல்றதை கேட்கறவங்க மட்டும் இந்த போட்ல இருக்கலாம், பக்கத்து ஊர் பசங்களா நீங்க இந்த போட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல, பட் இருந்தும் வேற வழி இல்லைன்னு தான் ஏத்திருக்கேன், கடலுக்குள்ள போயிட்டு எதனா வம்புத்தனம் எல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொல்றதுக்கு அப்படியே கட்டுப்பட்டு போனோம் அப்படின்னு மிரட்டி தாங்க கூட்டிட்டே போறாரு.
அப்படி போற வழியில இந்த வலைய கட்டுறது நம்ம ஹீரோனோட நண்பன் தான் சமைக்கிறாரு. அப்படி ஹீரோவும் நங்கூரம் போடுறதுல இருந்து எல்லா வேலையும் பார்த்தாலும் அந்த ஜோகா இருக்காருல கேப்டன், அவர் எப்ப பார்த்தாலும் ஹீரோ கிட்ட திட்டிக்கிட்டே இருப்பாருங்க. இப்ப கேப்டன் அவருடைய ரூமுக்கும் வந்து இந்த படகை ஓட்டலான்னு வந்தா அங்க இருக்கிற மிஷின்ல வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த மிஷின்ல தான் அவங்க எந்த எல்லையில இருக்காங்கன்றத சிக்னலா காமிக்கோங்க. அதுவே வேலை செய்யாதனால குத்து மதிப்பா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லி இந்த டைரக்ஷன் வச்சு இவங்க தொடர்ந்து கிளம்புறாங்க. அப்படி கரையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து ஒரு இடத்துல இவங்க வலைய போறாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயினை காமிக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த தம்பி புதுசா ஒரு போன் வாங்கியிருக்காங்க. ஏண்டா நம்மளே ஏழ்மையில இருக்கோம், நீ எப்படிடா எவ்வளவு பெரிய போனை வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு சந்தேகம் வர, தான் தம்பி தனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு புரியுது. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயினோட தம்பி சின்னாவை காமிக்க, அவன் தன்னுடைய நண்பர்களோட கடலுக்கு எதுக்கு தெரியுமா போவான், கடலுக்குள்ள இருக்கிற கப்பல்கள்ல இருந்து சில பொருட்களை திருடிக்கிட்டு வருவாங்க. அப்படி அந்த ஊர்ல கண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவர் இருப்பாரு. அவர் தான் இந்த ஊருக்கு கொஞ்சம் மெயினான ஆளு மாதிரி வச்சுக்கோங்களேன். அவரு தான் இந்த வேலையெல்லாம் போய் பாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட தம்பியை அங்க அனுப்பியிருப்பாரு. அப்படி இவன் அந்த கப்பல்ல இருந்து எதனா கொள்ளையடிச்சிட்டு வந்தா அது இவர்கிட்ட ஒப்படைச்சு கொஞ்சம் காசை வாங்கிப்பான். இப்ப நம்ம ஹீரோ அவர் போயிட்டு இருக்க படகுல சில ஓட்டைகள் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த போட்டு பாக்குறதுக்கு வெளியே தான் பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஆனா உள்ள நிறைய டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைச்சிக்கிட்டும் இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வலை போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வலையை சுத்தி நிறைய கழுகுகள் பறந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ உள்ள செமையா நிறைய மீன் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி இப்ப அந்த வலையையும் படகுக்கு இழுத்தா உள்ள அவ்வளவு மீன்கள் இருக்குங்க. சங்கரா, வஞ்சரம், வவ்வாலுன்னு சொல்லி கொத்து கொத்தா அல்றாங்க. கேப்டனும் வந்து இந்த மீனெல்லாம் ஒழுங்கா பிரிச்சு உள்ள இருக்கிற ஐஸ் பெட்டியில போட்டுருங்கடா அப்படின்னு சொல்ல, இவங்களும் அந்த மீனெல்லாம் பிடிச்சு உள்ள இருக்கிற ஐஸ் பெட்டிலையும் வைக்கிறாங்க. அப்படி எவ்வளவு மீன் கிடைச்ச குஷியில இந்த மீனவர்கள் எல்லாமே 2 கிராமமா இருந்தாலும் இப்ப ஒரே இடத்துல நண்பர்களா மாறி ஆட்டம் போட செய்யறாங்க. அப்படி அந்த கிடைச்ச மீனை இருந்து நம்ம ஹீரோவோட நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, சூப்பரா ஒரு மீன் குழம்பு வைக்கிறாருங்க. அது இந்த 2 கிராமத்து ஆண்களும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்பதான் அந்த போட்டை ஓட்டுற கேப்டன் வராரு. அடுத்த வலைய ராத்திரி போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவுமே இப்பதானே வலைய போட்டிருக்கோம், எல்லாரும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு போடுவோம், ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் போடுவோன்ற மாதிரி சொல்ல, நான் சொன்ன வேலையை மட்டும் தான் இங்க எல்லாரும் பார்க்கணும், சும்மா தெரிஞ்ச மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, உனக்கெல்லாம் சோறு போடுறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஹீரோவை குத்தி காமிச்சு அந்த கேப்டன் அசிங்கமா பேசிடுறாருங்க. இதுல ஹீரோ மனசுடைஞ்சு போய் சாப்பிடுறதுல இருந்தே பாதியில இழந்துக்கிறாரு. எப்படின்னா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும்னு சொல்லி இந்த கடுமையான வார்த்தைகள் எல்லாம் இந்த பக்கத்து ஊருக்காரங்க கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு தான் அவர் அங்க கஷ்டப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயினை காதலிக்கிற சமயத்துல நம்ம ஹீரோயினுக்காக கையில பச்சை குத்திருப்பாருங்க. பேரெல்லாம் பச்சை குத்திருக்க மாட்டாரு, ஒரு போட்டையும் கடல் அலையையும் பச்சை குத்திருப்பாரு. இந்த போட்டு தான் நீ, கடல் அலை தான் நானு, 2 பேரும் எப்பவுமே சேர்ந்தே இருப்போம்னு சொல்லுவாரு. அதெல்லாம் இப்ப நினைச்சு பாத்துக்க. இப்ப அந்த கேப்டன் ராத்திரி மறுபடியும் வலைய போடுறாருங்க. அவர் நினைச்ச மாதிரியே திரும்பி அந்த வலையில நிறைய மீன்கள் சிக்குது. அப்படி அந்த வலைய கடல்ல இருந்து படகுக்கு ஏத்திக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு அங்க கயிறு அருந்து போகுதுங்க. அந்த கயிறு அருந்து அந்த கேப்டனுடைய நண்பர், அதாவது அந்த கேப்டனுடைய ஊருக்காரர் ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாருங்க. இப்போ அவரும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோ பக்கத்து ஊருக்காரனு கூட பார்க்காம கடலுக்குள்ள இறங்கி அந்த நபருடைய உசுரை காப்பாத்துறாரு. இதுல நம்ம ஹீரோ மேல பக்கத்து ஊருக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை வருதுங்க. இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் போகுது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இந்த மீன் பிடிக்க வேலை எல்லாம் பார்க்காம இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாம் எழுதி இந்த ஊருக்கே ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாருங்க. ஆனா எதிர்பாராத வண்ணம் கடலுக்கு போன நம்ம ஹீரோடைய அப்பா ஒரு பெரிய அலை அடிச்சு ஒரு விபத்துல சிக்கிருப்பாரு. அதுல நம்ம ஹீரோடைய அப்பா அங்கேயே இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா, தங்கச்சி எல்லாரும் பெரிய கஷ்டத்துல இருக்கிறதுனால தான் அப்பா பார்த்த மீனவ வேலையை நம்மளும் பார்க்கணும்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொழிலுக்கு இறங்கின மாதிரி காட்டுறாங்க. அப்படி இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வர, இன்னைக்கு நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு நினைவு நாளுங்க. அதனால நம்ம ஹீரோ அவர் போயிட்டு இருக்கிற படகுல தான் அப்பா படத்தை வச்சு ஒரு பூசை பண்ணிக்கிட்டு இருக்க, அதையுமே அந்த படகுடைய கேப்டன் பாக்குறாரு. ஏன்டா செத்து போனவங்களுக்கு பூசை பண்ணா திரும்பி வரவா போறாங்க, ஒழுங்கா நான் சொன்ன வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ மேல இன்னும் அந்த கேப்டன் எரிஞ்சு விழுந்துட்டு தாங்க இருக்காரு. அப்படி காலங்கள் ஓடுது. இவங்களும் கடலுக்குள்ள இன்னும் அதிக தளவு போயிட்டே இருக்க, போக போக அந்த மீன்கள் சரியா கிடைக்க மாட்டேங்குதுங்க. எவ்வளவு வாட்டி வலை போட்டாலும் கீழே இருக்கிற இரும்புகளும் கற்களும் தான் வலையில வருதே தவிர பெருசா மீன்களே மாட்ட மாட்டேங்குது. இதுல இவங்க எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க. அப்பதான் இன்னொரு சின்ன பிளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிற சமயத்துல இவங்க 2 பேருமே ஒற்றுமையா சேர்ந்து இவங்க 2 ஊர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊருக்கு பொதுவா ஒரு ஜெட்டி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனு எழுதிருப்பாங்க.
அந்த மனுவை கொண்டு வந்து அங்க இருக்கிற கலெக்டர்கிட்டயும் கொடுப்பாங்க. என்னையா ஜெட்டி வேணும்னு சொல்லி நீங்க 2 பேரும் கேட்டீங்கன்னா எப்படி உங்க ஊருக்காரங்களா என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒரு சின்ன போராட்டம் மாதிரி பண்ணாதானே கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணுவாங்கன்ற மாதிரி கேட்க, எங்க 2 ஊருக்காரங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு சேரவே மாட்டாங்க, அவங்க எப்படி போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க, நீங்க மட்டும் எங்க ஊருக்கு இந்த ஜெட்டியை உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே வெளியூருக்கு போய் வேலை செய்ய வேண்டியது விட்டுட்டு சொந்த ஊர்லயே வேலை பார்ப்போம், நல்லா மீன் பிடிப்போம், நாங்களாம் குடும்பத்தை விட்டுட்டு வெறும் 4 மாசம் மட்டும் தான் ஒரு வருஷத்துல குடும்பத்தோடயே இருக்கும்ன்ற மாதிரி கண் கலங்கி சொல்ல, கலெக்டரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நான் மேலிடத்துல பிரஷர் பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த ஜெட்டியை உருவாக்கி கொடுக்கறன்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க மீன்கள் கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் நம்ம ஹீரோக்கும் அந்த பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் சண்டைகள் அதிகரிக்குது. முக்கியமா அந்த கேப்டனோட எவ்வளவு வலைய போட்டாலும் சின்ன மீன் வருது, இல்லனா இரும்பு தான் வருது, அப்பனா இங்க பெரிய மீன் இல்லன்னு அர்த்தம், இன்னும் போட்ட முன்னாடி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் படகு திடீர்னு அடைக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்குது. இதனா உள்ள பாசி மாட்டிக்கிட்டு இருக்கா, ஃபேன்ல எல்லாம் இறங்கி செக் பண்றாங்க, ஆனா எதுவுமே இல்லைங்க. அப்பதான் படகுல இருக்கிற டீசலை செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்குங்க. இப்ப கேப்டன் கிட்டயும் யோ என்னையா டீசல் காலி ஆகிற மாதிரி இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க, இது வரைக்கும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போன்ற மாதிரியும் அவர்கிட்ட கேட்கிறாரு. ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் கடந்திருப்போம், அப்படி இது வரைக்கும் 300 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த கேப்டனும் சொல்ல, ஹீரோக்கு வருது பாருங்க கோவம். யோ குஜராத்ல இருந்து நீ 300 கிலோமீட்டர் கடலுக்குள்ள போனா நம்ம நாடு விட்டு வேற நாட்டுக்கே வந்திருப்போமையா, அப்ப நம்ம பாகிஸ்தான்ல இருப்போமாச்சே, ஐயோ போட்டை திருப்பியா, எவனா வந்துட்டானா நம்மள புடிச்சுக்கிட்டு போயிடுவான், அப்புறம் காலத்துக்கும் நம்ம பாகிஸ்தான்ல தான் இருக்க வேண்டிய மாதிரி ஆயிடும். இப்ப அந்த படகையும் வேகமா திருப்பி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. அதே வேளையில தான் இங்க அந்த முதலாளி இருக்காருல, ஹீரோவோட முதலாளிங்க, அவர்கிட்ட அவரோட மேனேஜர் வந்து, ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல புயல் வர போகுது, கடலுக்குள்ள போன நம்மளுடைய போட்டு எல்லாமே திரும்பி வந்துடுச்சு, ஆனா 2 போட்டு மட்டும் திருப்பி வரல, ஆல்ரெடி அந்த போட்டு டேமேஜா வேற இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையா, இன்னும் 2-3 நாள்ல திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு அந்த முதலாளி ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. கட் பண்ணா இப்போ அதே கடலுக்குள்ள காமிக்க நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற அவரோட நண்பர்கள் எல்லாருமே அங்க ஒரு மிகப்பெரிய புயல்லையும் மாட்டிக்கிறாங்க. அப்படி அங்க கடலே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு எதிர்க்க வேற ஒரு மிகப்பெரிய அலை வருது, அவ்வளவுதான் இவங்க போட்டு நொறுங்க போதுன்ற மாதிரி நினைக்க, அப்பதான் ஹீரோ அந்த படகை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ அந்த மிகப்பெரிய அலையில இருந்தும் நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு தூக்கம் இல்லைங்க, ஏதோ நம்ம அப்பாக்கும் நம்ம காதலனுக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரியே உணர்றாங்க. அப்படி அவங்க இருக்கிற கடற்கரைக்கு வந்து அப்படியே அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்கதான் தன்னுடைய தம்பி அவனோட நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு கடலுக்குள்ள போறதையும் பாக்குறாங்க. வருது பாருங்க கோவம், தம்பி பண்ற இல்லீகலான விஷயங்கள் அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதே வேளையில ஹீரோயின் தான் வீடு திரும்பிக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க ஊருக்குள்ள சேகர்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, ஹீரோயினை கூட ஒன் சைடா லவ் பண்ணுவாரு, அவரு நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. என்னடா எப்ப பார்த்தாலும் என் ட்ரீம்ல தான் இவ வருவா, இன்னைக்கு என்ன ரியலாவே வரா அப்படின்ற மாதிரி நினைக்க, இங்க நம்ம ஹீரோவும் அந்த படகுல இருக்கிற மொத்த 8 பேரும் சேர்ந்து நல்ல வேலை நம்ம புயல்ல இருந்து தப்பிச்சிட்டோம், இப்ப வலைய போடுங்க மீன் மாட்டுதான்னு பாப்போம்னு சொல்லி வலைய போடுறாங்க. ஆனா அதுல ஏதோ ஒரு பாறாங்கல் மாதிரி மாட்டுதுங்க. அதை பாக்குற ஹீரோவும் இது சாதாரண கல் இல்ல, இதுல பெர்ஃபியூம் எல்லாம் தயாரிப்பாங்க, வெளியே போனா எடை போட்டு ஒரு கிலோக்கு லட்சக்கணக்கில் இது போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுலயும் அங்க இருக்கவங்க எல்லாம் குஷியாக, அப்பதான் கொஞ்ச நேரத்துல அங்க சில ஆர்மிக்காரங்க வராங்க. ஹீரோவும் கேப்டன் கிட்ட பைனாக்குலர்ல அதெல்லாம் யாருன்னு பார்க்க சொல்ல, பார்த்தா அது பாகிஸ்தான் நாட்டுடைய நேவிங்க. இவங்களும் பீதி அடையறாங்க. என்னையா புயல்ல சிக்கி மறுபடியும் நம்ம பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே வந்துட்டோமா, என்ன பண்றதுன்ற மாதிரி சிரமிச்சு போக, அப்பதான் தெரியுது இவங்க இன்னும் பாகிஸ்தான் எல்லையில இருந்து வெளியவே வரலன்னு சொல்லி. அப்படி உங்க படகுக்குள்ளேயும் வந்து அங்க நேவிக்காரங்களும் சூழ்ந்துகிட்டு எங்க எல்லைக்குள்ளேயா நீங்க அத்துமீறி வரீங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே கைது பண்றாங்க. அப்படி இதைதான் ஓப்பனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோவையும் அவர் கூட இருக்கிற 8 பேரையும் கைது பண்ணி பாகிஸ்தான்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அங்க இருக்கிற நகரத்துக்குள்ள திடீர்னு ஒரு குண்டுவெடிப்பு ஏற்படுதுங்க. இதுல நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிற வண்டியும் கவுந்து போது, உள்ள இருக்கிற ஹீரோவோட நண்பர்கள் அந்த பக்கத்து ஊருக்காரங்க எல்லாரும் வண்டியை விட்டு வெளியே வராங்க. அப்பதான் அங்க தீ விபத்துல ஒரு காருக்குள்ள ஒரு குழந்தை மாட்டிக்குதுங்க. அந்த குழந்தைய எப்படியோ நம்ம ஹீரோ காப்பாத்தி அந்த குழந்தையோட அம்மா கிட்டையும் ஒப்படைக்கிறாரு. அவங்களும் கண்ணீர் சிந்தி ஹீரோக்கு நன்றி சொல்ல, அதுக்குள்ள பாகிஸ்தான் ஆர்மிக்காரங்களாம் அந்த இடத்துக்கு வந்து எல்லா கைதிகளையும் ஒரு இடத்துல வர வச்சு மறுபடியும் இன்னொரு வண்டியில அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதுலதான் நம்ம ஹீரோவுடைய உயிர் நண்பன் ஒருத்தன் இருக்காங்க. அவன் திடீர்னு காணாம போயிடுறான், ஐ மீன் தப்பிச்சு போயிடுறான். அவனை தேடி பாக்குறாங்க. கூட்டத்துல எங்கேயோ போய் கலந்ததுனால இப்போ பேலன்ஸ் இருக்கிற 7 பேரையும் மட்டுமே கூப்பிட்டுக்கிட்டு இவங்க நேரா அங்க இருக்கிற கோர்ட்ல வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்படி கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு கிட்டையும் இவங்க எல்லாம் இந்தியால இருந்து வந்த தீவிரவாதிகள் நம்ம ஊருக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைய பாக்குறாங்க, இவங்களை சிறைச்சாலையில அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ ஜட்ஜு முன்னாடியும் தாங்க
நாங்க எல்லாருமே மீனவர்கள் தெரியாம புயல்ல சிக்கி பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டோம், எங்களை எப்படின்னா எங்க நாட்டுக்கே அனுப்பிடுங்கன்ற மாதிரி கெஞ்சுறாரு. நம்ம ஹீரோவும் தன்னோட கைகளெல்லாம் ஜட்ஜி கிட்ட காமிக்கிறாரு. அதுல காப்பு காய்ச்சி கையிலையும் இந்த போட்டோடைய பச்சையெல்லாம் நம்ம ஹீரோ குத்திருப்பார்ல, அதெல்லாம் பார்த்து ஜட்ஜுமே இவங்க எல்லாம் மீனவர்கள் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்டையும் இவங்க எல்லாரையும் அவங்க ஊருக்கே அனுப்பிடுங்க, தேவையில்லாமலாம் இவங்களை பிடிச்சி வைக்காதீங்க பாவன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அங்க இருக்கிற இன்னொரு அதிகாரி இவங்க கூட வந்த இன்னொருத்தர் காணாம போயிட்டான், வழியில ஒரு குண்டுவெடிப்பு ஏற்படுது, அங்கதான் அவன் காணாம போனான், அதுல எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அந்த குண்டுவெடிப்பே இவங்களாலதான் ஏற்பட்டுச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு, அதனால அந்த காணாம போன நபர் திருப்பி கிடைக்கிற வரைக்கும் இவங்களெல்லாம் சிறைச்சாலையில தான் அடைக்கணும்ன்ற மாதிரி அங்க சொல்றாங்க. அதுக்கு ஜட்ஜும் ஒத்துக்க அப்படி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சிறைச்சாலைக்கும் வராங்க. அப்படி அந்த மோசமான சிறைச்சாலையை காமிக்க அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு வார்டன் இருக்காருங்க. அந்த வார்டனும் நம்ம ஹீரோவையும் அந்த குரூப்பையும் பார்த்து நீங்களாம் யாருன்னு கேக்குறாரு. நாங்களாம் இந்தியால இருந்து வந்திருக்கோன்ற மாதிரி சொல்ல அவர் மூஞ்சே மாறுதுங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் வழக்க போல நம்ம ஹீரோயினுடைய தம்பி அந்த சின்ன இருக்கான் பாத்தீங்களா, அவன் கடலுக்குள்ள போயிட்டு கப்பல்ல இருந்து சில ஐபோன் எல்லாம் திருடி கொண்டு வரான். அப்படி திருடின பொருட்கள் எல்லாத்தையும் போலீஸுக்கு பயந்துகிட்டு தன்னுடைய வீட்டுல கொண்டு போயும் வச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் இங்க நம்ம சிறைச்சாலைக்கு வந்த ஹீரோவையும் அந்த 8 பேரையும் போலீஸ்காரங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்தியாவின் தீவிரவாதிகள்னு சொல்லப்படுற சில நபர்களுடைய போட்டோவை காமிச்சு இவங்களெல்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்ற மாதிரியும் கேக்குறாங்க. அதுக்கு இவங்களும் யாரும் தெரியாது, நாங்களாம் மீனவர்கள்னு சொல்லி அழுக. இப்ப அடுத்த நாளுமே அங்க ஒரு மருத்துவர் வராங்க. அடிச்சதுல ஏற்பட்ட காயத்துக்கும் மருந்து போட அந்த டாக்டர் மேடமும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க. என்னதான் இந்தியாக்காரங்களா இருந்தாலும் இப்படியா மனிதாபமானம் இல்லாம அடிக்கிறது, இன்னொரு வாட்டி இவங்க மேல கை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் திட்ட. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய தம்பி சில போன்கள்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த போன் எல்லாம் தான் வீட்டுல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பான். அதையுமே நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. ஏண்டா இததான் ராத்திரியில போயிட்டு கடலுக்குள்ள இருந்து திருடிட்டு வரியா, எங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோயினும் தான் தம்பிய போட்டு பயங்கரமா கத்துறாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதோ அங்க ஒரு கைதி இறந்து போயிடுறாருங்க. அவரையுமே அங்க இருக்கிற போலீஸ்காரங்களாம் கூட்டிட்டு போக அப்பதான் பக்கத்துல இருக்கிற சிறையில இன்னொரு கைதி இருக்காரு. நாங்களாம் இங்க 20-25 வருஷத்துக்கு மேல இருக்கோம், தப்பே பண்ணாம தான் உள்ள வந்து உக்காந்துகிட்டு இருக்கோம், பல பேரு இந்த சிறைச்சாலையிலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்ச கதையெல்லாம் இங்க இருக்குன்னு சொல்ல இப்போ ஹீரோவும் கூட இருக்கிற 8 பேருமே பயங்கரமா பயப்படுறாங்க. நம்மளோட வாழ்க்கையே இந்த சிறைச்சாலையிலேயே முடிஞ்சிரும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம நாசரை காமிக்கிறாங்க. இவர் இந்திய மினிஸ்ட்ரியில இருப்பாருங்க. அவருக்குமே ஒரு தகவல் கிடைக்குது, இந்தியால சேர்ந்த ஒரு 8 பேரு பாகிஸ்தான்ல மீன் பிடிக்க போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்ல அவங்களை எப்படின்னா காப்பாத்தணும்ன்ற மாதிரியும் அங்க இன்னொரு அதிகாரி வந்து நம்ம நாசர் கிட்ட கேக்குறாங்க. உடனே எல்லாம் நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியாது, முதல்ல இந்த விஷயத்த மீடியா கிட்ட எல்லாம் சொல்லுங்க, இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாச்சுனாதான் அவங்களுக்கு நம்மளால எதனா ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல அப்படி எல்லா மீடியாலையும் இப்போ ஆந்திரால சேர்ந்த 8 மீனவர்கள் மீன் பிடிக்க போய் பாகிஸ்தான்ல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி பிளாஷ் நியூஸ் வருதுங்க. அதுவும் குறிப்பிட்டு ஆந்திரால இருக்கிற இந்த வில்லேஜ்ல சேர்ந்த 8 நபர்கள் தான் அங்க போய் மாட்டிருக்காங்கன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுடைய கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள்லாம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குற ஹீரோயினும் எதுக்கு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க, நம்ம கிராமத்துல இருந்து 1000 கணக்குல குஜராத்துக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க, அதுல 8 பேர் தான் மாட்டிருக்காங்க, நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது, கொஞ்சம் பொறுமையா இருங்க யாருன்னு பாப்போம்னு சொல்ல இப்போ அடுத்த நாளுமே அந்த ஊருக்குள்ள கலெக்டர் வராங்க. அவங்களுமே வந்து இந்த கிராமத்துல ஒரு 5 பேர் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 பேருடைய பேரையும் வாசிக்க அதை கேட்டு கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே கதறி அழுக. ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வருது, மொத்தம் 8 பேர்னு சொன்னாங்களே 5 பேரு தான் சொல்றீங்களேன்ற மாதிரி கலெக்டர் கிட்ட கேட்க அது பக்கத்து கிராமத்துல இருந்து 3 பேருன்னு அவங்க சொல்றாங்க. அந்த 3 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அப்பதான் அதுல நம்ம ஹீரோவோட பேர் இருக்கிறதும் ஹீரோயினுக்கு தெரியுதுங்க. சுக்குநூறா உடஞ்சு போறாங்க. அதே நேரத்துல சேகர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணுவாரு, அவருக்குமே பயங்கர குஷி ஆகுதுங்க. ஆஹா நம்ம ஆளு காதலிச்ச அந்த பையன் நிரந்தரமா சிறைச்சாலையிலேயே மாட்டிப்பான் போல இருக்கே, நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கேன்ற மாதிரி நினைக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம நாசர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அங்க இருக்கிற பாகிஸ்தான் தூதரகம் வராரு. அப்படி அங்க பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு அதிகாரி கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி பேசுறாரு. அப்படி இந்த 8 பேரும் மீனவர்கள் தான், இவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டோம், இவங்க மேல ஒரு வழக்கு கூட இல்ல, எப்படின்னா உங்க அரசாங்க கிட்ட பேசி இவங்க எல்லாரையும் நீங்க வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரி கேட்க அவருமே கண்டிப்பா என்னால முடிஞ்ச முயற்சிகள் பண்றேன்ற மாதிரி நாசரையும் அங்க இருந்து அனுப்பிட்டு நம்ம நாசர் கொடுத்த அந்த ஃபார்மை எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போடுறாருங்க. நம்ம ஹீரோனோட கிராமத்துல கண்ணப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா, அதான் அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் பெரிய ஆளு கூட
சொன்னேன். அவர்கிட்டயே அந்த கிராமத்துல இருக்க பெண்கள்லாம் வந்து எங்க கணவர்கள்லாம் பாகிஸ்தான்ல மாட்டி 1 மாசம் ஆக போகுது, இது வரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, நீங்க தான் கிராமத்து சார்பா போயிட்டு எதனா முயற்சி எடுத்து அவங்களெல்லாம் காப்பாத்தணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. பதிலுக்கு கண்ணப்பாவும் சும்மா காப்பாத்துங்கன்னா என்னால எப்படி காப்பாத்த முடியும், இதுக்கு நிறைய செலவாகும், உங்க கையில காலில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுங்கன்ற மாதிரி கேட்க அப்படி அந்த ஊர் பெண்களும் கழட்டி கொடுக்க அப்படி அந்த தங்கத்தெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற சேகர் கிட்டையும் அந்த கண்ணப்பா விக்கிறாரு. அதுல 1,00,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டு பேசிட்டு வரதா அந்த ஊரை விட்டு அவரு கிளம்புறாரு. இங்க நம்ம ஹீரோ அந்த சிறைச்சாலையில இருக்கும் போதோ அங்க சில இந்தியர்களும் இருக்காங்க போல. அவங்களாம் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. அதுல ஒருத்தர், நான் லாரி டிரைவரா இருந்தேன்பா, தெரியாம பாகிஸ்தான் எல்லைக்குள்ள வந்துட்டேன், என்ன உளவாளின்னு சொல்லி கைது பண்ணி இந்த சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் மட்டும் இல்ல, இங்க என்ன மாதிரியே 20 பேருக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எத்தனை வருஷமா நீங்களா இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு 20 வருஷமா இருக்குன்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோக்கும் புரியுது, அப்ப நம்மளையும் சாதாரணமாலாம் விட மாட்டாங்க, இங்கேயே 20-25 வருஷம் வச்சுக்க போறாங்கன்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்பதான் அங்க இருக்கிற வார்டன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம இந்தியர்களுக்கு எல்லாம் சரியா சாப்பாடு போட மாட்டாருங்க. அதையுமே நம்ம ஹீரோவோட பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு அண்ணன் புலம்பிக்கிட்டு இருக்க அத அந்த வார்டன் கேட்டுறாரு. உடனே லத்தி எடுத்துட்டு வந்து அந்த நபரையும் போட்டு அடி அடின்னு அடிக்க நம்ம ஹீரோ தான் அந்த நபரை வந்து காப்பாத்துறாரு. இப்ப அந்த டாக்டர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்த உடனே அந்த அம்மா கிட்ட அந்த பக்கத்து ஊருக்காரரையும் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. இவருக்கு அந்த வார்டன் அடிச்ச அடியில ஜுரமே வந்துருச்சு, ஒரு 3 நாளைக்கு இவரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சில மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஹீரோவும் இவங்க கிட்ட உதவி கேட்கலாமேன்னு சொல்லி, என்னோட ஃப்ரெண்டு நடுவுல நடந்த அந்த குண்டு வெடிப்புல தொலைஞ்சிட்டான், அவன் வந்தாதான் எங்களை இங்க இருந்து விடுதலை பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி கேட்க அந்த டாக்டர் அம்மாவும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பரவாயில்ல மேடம், நீங்க யோசிங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டோம். ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப டாக்டர் அம்மா தான் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய கணவர்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. மறுபடியும் மீன் பிடிக்க வந்த சில இந்தியர்களை கைது பண்ணி இப்ப சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. அவங்களாம் பாக்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருக்காங்க. அதுல ஏதோ ஒரு நபர் குண்டு வெடிப்புல மிஸ் ஆயிட்டானா, அவன் வந்தாதான் விடுதலை பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்களாம். நீங்க என்ஜிஓல தானே இருக்கீங்க, எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க டாக்டர் அம்மா கணவர் ரொம்ப நல்லவருங்க. அவருமே தான் நண்பனுக்கு கால் பண்ணி அந்த குண்டு வெடிப்புல ஒரு இந்தியன் மிஸ் ஆயிட்டாராம், அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரியும் தான் நண்பர்கிட்டையும் சொல்றாரு. இப்படி ஒரு கடத்துல தான் ஹீரோயினுடைய கிராமத்துக்கு இன்னொரு அதிர்ச்சியான சம்பவமும் நியூஸா வருதுங்க. அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இப்ப பாகிஸ்தான் நேவி கிட்ட மாட்டிக்கிறாராம். அவரு போன போட்டும் அங்க சிக்கி அந்த போட்ல இருக்கிற 8 பேரையுமே கைது பண்ணிருக்காங்க போல. இந்த விஷயத்த கேட்டோம் இப்ப இவங்க எல்லாரும் கதறி அழுக. அப்படி நம்ம ஹீரோ சிறைச்சாலையில இருக்கும் போதோ அங்க நம்ம ஹீரோயினோட அப்பா வரத பாக்குறாரு. அவரு கூடயே ஒரு 6 பேர் நடந்து வராங்க. அவங்களையும் கொண்டு வந்து ஹீரோ இருக்கிற சிறைச்சாலையிலேயே அடைக்கிறாங்க. நாங்க தான் மாட்டணும் பார்த்தா நீங்க எப்படி மாட்டினீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க நாங்களும் அதே புயல்ல தான் சிக்கிட்டோம், நாங்க இந்தியாக்குள்ளதான் இருக்கோம்னு நினைச்சோம், ஆனா பாகிஸ்தான் நேவிக்காரங்க எங்களை வந்து சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கூட கோபாலுன்னு எங்க டீம்ல ஒருத்தன் இருந்தான், அவன் பயந்துக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான், அவனை தீவிரவாதின்னு சந்தேகப்பட்டு பாகிஸ்தான் நேவிக்காரங்களும் அவனை தண்ணிக்குள்ள வச்சே போட்டு தள்ளிட்டாங்க. மீதி இருக்கிற எங்க 7 பேரையுமே கைது பண்ணி இப்ப இந்த சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, சரி கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் ஒரு நாள் விடியல் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயினுடைய அப்பா அப்படின்றதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்பெஷலா பாத்துக்கிறாரு. பாகிஸ்தான்ல நைட் ஆனா பயங்கரமா குளிரும், இந்த போர்வைய போத்திக்குங்கன்ற மாதிரி போர்வையெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அவர் வாங்க மறுக்க, டேய் என்ன அப்படியே மயக்கி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா, பகதாண்டான்னு சொல்லியும் ஹீரோ கிட்ட அவரு எரிஞ்சு விழறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கிராமத்துக்காரங்களோட வந்து இந்த கலெக்டரையும் பாக்குறாங்க. கலெக்டருமே என்ன பார்த்து பிரோஜனம் இல்ல, மினிஸ்டரை போய் பாருங்க, அவரு மனசு வச்சா உங்க அப்பாவும் சரி உன் காதலனும் சரி பாகிஸ்தான் சிறையில இருந்து வெளியே வரத்துக்கு உதவ முடியும்ன்ற மாதிரி சொல்ல, அப்படி மினிஸ்டரை பார்க்கணும்னா வெளியூருக்கு போகணுங்க, நிறைய செலவாகும். அதனால ஹீரோயின் தான் காதலிக்கிற தன்னை காதலிக்கிற அந்த சேகரோடைய வீட்டுக்கு வந்து, எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் நகையை வித்து அந்த கண்ணப்பாவை டெல்லிக்கு அனுப்பி வச்சோம், ஆனா அவன் எங்க போன் பண்ணாலே எடுக்க மாட்டான், அதனால எனக்கு ஒரு 25,000 ரூபாய் கடன் மட்டும் கொடு, நான் போய் மினிஸ்டரை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி கேட்க பதிலுக்கு அந்த சேகரும், அந்த கண்ணப்பா உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனை எதுக்கு தெரியுமா எடுக்க மாட்டான், அவன் உண்மையாலேயே எங்க இருக்கான்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியும் கூட்டிட்டு போறாரு. போனா ஆந்திரால இருக்கிற இன்னொரு பகுதியில அந்த கண்ணப்பா நிறைய பெண்களோட சேர்ந்துகிட்டு ஜாலியா கும்மால அடிச்சுட்டு இருக்காருங்க. அங்கேயும் நம்ம சேகர் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இந்த கண்ணப்பா இங்கதான் இருக்கான்னு காட்டி கொடுக்க, அங்கேயே அந்த கண்ணப்பாவை நம்ம ஹீரோயின் அலையிறாங்க. அநியாயமா கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் ஏமாத்திட்டு இப்படி இருக்கியடா அப்படின்னு அவனையும் திட்டிட்டு இப்ப இவங்க தான் கிராமத்துக்கு மறுபடியும் வராங்க. இவங்க கிராமத்துல ஒரு ஏஜென்ட் இருக்காருங்க. அவரு தான் குஜராத்ல இருக்கிற அந்த முதலாளி கிட்ட ஒரு டீலை வச்சுக்கிட்டு கிராமத்துல இருக்கிற எல்லா ஆண்களையும் வேலைக்கு அனுப்புவாரு.
அனுப்புவாரு. அந்த ஏஜென்ட்டையும் வந்து இப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அவரையுமே அரைஞ்சி தன்னோட ஒழுங்கா ஊருக்கு வா, எப்படின்னா எங்க கிராமத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாம் பாகிஸ்தான் சிறையில இருந்து வெளியே எடுக்க ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரியும் சொல்ல, அதே வேளையில இங்க பாகிஸ்தான் சிறைச்சாலையை காமிக்கிறாங்க. அங்க முடி வெட்டிக்கிட்டு இருக்காங்க போல. அப்படி அங்க நிறைய முடிகள்லாம் பறக்குதுங்க. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவையும் அந்த வார்டன் வந்து கூட்ட சொல்றாரு. இவ்வளவு முடிய எப்படியா கூட்டுறதுன்ற மாதிரியும் ஹீரோயினோட அப்பா மறுக்க, சொன்ன வேலையை செய்ய மாட்டியான்னு சொல்லி அந்த வார்டனும் கோவப்பட்டு ஹீரோயினுடைய அப்பாவை லட்டியால அடிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ குறுக்கால பூந்து தன்னோட மாமனாரையும் காப்பாத்துறாரு. அந்த லட்டியையும் கையில பிடிக்க அதுல அந்த வார்டனுக்கு கோவம் வந்து தான் கையில இருக்க துப்பாக்கியை எடுத்து ஹீரோ மேல காட்டுறான். பதிலுக்கு அந்த துப்பாக்கியை வச்சு என்னடா ஓவரா வந்ததுல இருந்து எல்லாரையும் அடிக்கிற அப்படின்னு அந்த வார்டனையும் நம்ம ஹீரோ மிரட்டுறாரு. அப்பதான் அங்க இருக்கிற மத்த இந்திய கைதிகள்லாம் அந்த வார்டனை ஒன்னும் பண்ணிடாத, அவன் நினைச்சாதான் நம்மளால இங்க இருந்து வெளியே போக முடியும், அவனை இங்கேயே விட்டுன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட கத்த, இப்ப ஹீரோவும் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு வார்டன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா வார்டன், உன்னை என்னைக்கு நான் பழி வாங்கியே ஆவேன், நீ இந்த சிறைச்சாலையில இருந்து எப்படி வெளியே போறன்னு பாத்துடலான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சவால் விடுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோயின் குஜராத்துக்கு வந்து அங்க இருக்க அந்த முதலாளி இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பாகிஸ்தான்ல இருக்கிற எங்க ஊர் ஆண்களெல்லாம் காப்பாத்துன்ற மாதிரி கேட்க, ஆனா அந்த முதலாளியோ போலீஸ் கிட்ட வேற விதமா கேஸ் கொடுத்திருக்காருங்க. உங்க ஊர் ஆண்கள்லாம் எங்களுடைய போட்டை திருடிக்கிட்டு தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி கேஸ கொடுத்திருக்காரு. அதனால இந்த முதலாளியை பார்த்தாலாம் வேலைக்கு ஆகாது, நேரா மினிஸ்டரை தான் பார்க்கணுன்ற மாதிரியும் ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு மசூதியை காமிக்க, அந்த மசூதி வாசல்ல ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காருங்க. இந்த டாக்டருடைய ஹஸ்பண்டும் அவருக்கு வந்து பிச்சை போட, அவரை பாக்குறதுக்கு இந்தியாக்காரர் மாதிரியே இருக்காரு. டேய் நீ இந்தியாக்காரன் தானே அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாரு. ஐயோ தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி இப்ப அந்த நபரும் தப்பிச்சு ஓட, யோயோ தப்பிச்சு ஓடாத, உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கன்னு சொல்லி அப்படி நம்ம ஹீரோயினோட நண்பரையும் அந்த டாக்டருடைய ஹஸ்பண்ட் தேடி கண்டுபிடிக்க, நீ வெளியே இருக்கிறதுனால தான் உங்க ஆட்கள்லாம் சிறைச்சாலையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் சிறைச்சாலைக்குள்ள போயிட்டனா உங்க எல்லாரையும் காப்பாத்தலான்ற மாதிரியும் அங்க அவரு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த சிறைச்சாலை வார்டனுமே அங்க இருக்கிற பாகிஸ்தான் கைதிகள்கிட்டையும் கொஞ்சம் காசு கொடுத்து தன்னை அவமானப்படுத்தின தான் மேல துப்பாக்கி வச்ச நம்ம ஹீரோவோட கதையை முடிக்க சொல்லியும் காசு கொடுக்குறாரு. இப்ப மாசங்கள் கடந்து போகுது. கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோடைய நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மறுபடியும் இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வந்து அந்த என்ஜிஓவால விடப்படுறாரு. அப்படி எல்லாரும் அந்த டாக்டருடைய ஹஸ்பண்டான அந்த என்ஜிஓக்கும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க. நீங்க யாரும் கவலைப்படாம இருங்க, கூடிய விரைவிலேயே உங்க எல்லாரையும் நான் இந்தியாவுக்கு அனுப்புறேன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்பதான் இந்த வார்டனுடைய குடும்பத்தை காமிக்க, அவங்க எல்லாருமே இப்ப சிறைச்சாலைக்கு வந்திருக்காங்க போல. வார்டனுடைய பொண்ணுக்கும் அன்னைக்கு பிறந்த நாள். அப்பதான் இந்த வார்டனோட பொண்ணு யாருன்னு தெரியுது. நம்ம ஹீரோ இந்த குண்டு வெடிப்புல ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திருப்பார்ல, அந்த பொண்ணு தான் வார்டனுடைய பொண்ணுங்க. இப்போ ஹீரோவும் தான் அடிப்பட்டதுனால அங்க இருக்கிற டாக்டர் அம்மா கிட்டையும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவையும் இந்த வார்டனோட மனைவி பாக்குறாங்க. தம்பி நீ தானே அன்னைக்கு உதவி பண்ணி என்னுடைய பொண்ணை காப்பாத்தின, அதுக்கு ரொம்ப நன்றிப்பா, இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள், சாக்லேட் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் நெகிழ்ந்து போய் சாக்லேட் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கும் விஷ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற மினிஸ்டரை வந்து பாக்குறாங்க. மினிஸ்டர் கிட்டையும் தன்னுடைய அவல நிலையை எடுத்து சொல்லி எப்படின்னா உதவி பண்ண சொல்லி கேட்க, அவரும் டெல்லிக்கு போய் இந்த விஷயத்த பத்தி பேசுறதா வாக்கு கொடுக்குறாரு. இங்க அந்த வார்டன் வச்ச ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை கேன்டீன்ல வச்சு கத்தியால குத்துறாங்க. இதுல ஹீரோவோட உசுரே பாதிப்பு அடையுது. ரொம்ப சீரியஸாவே மருத்துவமனையில சேர்க்கப்படுறாரு. ஆனா நல்ல வேலை பொழைச்சிடுறாருங்க. என்னதான் அந்த சிறைச்சாலையில ஒரு வார்டன் கெட்டவரா இருந்தாலும் மத்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் நல்லவரா தான் இருப்பாங்க. அவங்களும் அங்க வந்து உன்னை கத்தியால குத்துன கைதிக கிட்ட விசாரிக்கும் போதோ அந்த வார்டன் இதுல இன்வால்வ் ஆயிருக்காருன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. நீ மட்டும் அந்த வார்டன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அவனை இப்பயே வேலையை விட்டு தூக்கிடுன்ற மாதிரி அங்க மத்த போலீஸ் அதிகாரிகள் சொல்ல, ஆனா ஹீரோவோ அந்த வார்டனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நானும் கொஞ்சம் தப்பு தான் பண்ணிட்டேன், நானும் துப்பாக்கியை வச்சுலாம் அவரை மிரட்டி இருக்க கூடாது, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவோம், நான் வார்டனை மன்னிச்சு விட்டுறேன்ற மாதிரி சொல்ல, இதையும் வெளியே இருந்த அந்த வார்டன் கேட்டுட்டு இப்படி ஒரு நல்லவங்க கிட்டையா நம்ம சண்டைக்கு போயிட்டோன்ற மாதிரி நெகிழ்ந்து போறாரு. அந்த கலக்கத்தோடையே இந்த வார்டன் தான் வீட்டுக்கு வர, அப்பதான் தன்னோட மனைவி வந்து உங்க சிறைச்சாலையில பத்ரின்னு ஒருத்தர் இருக்காருல, அவரு தான் அன்னைக்கு நம்ம பொண்ணோட உசரைய காப்பாத்துறாருன்னு சொல்ல, இதுல வார்டனுக்கு ஹீரோ மேல இன்னும் அதிக மரியாதை வருதுங்க. அங்கேயே வார்டன் முற்றிலுமா நல்லவரா மாறுறாரு. அடுத்த நாளே நம்ம ஹீரோவுடைய கைய பிடிச்சி இதை உன் காலா நினைச்சுக்கணும் சொல்லியும் மன்னிப்பு கேட்க, அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயினுடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த இடத்துல கப்பலுக்கு திருட போய் ஊருக்காரங்க கிட்ட மாட்டிக்கிறான். ஊருக்காரங்களும் அவனை கூப்பிட்டு வார்னிங் பண்ணி நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு உன் தம்பி பண்ற வேலையெல்லாம் சொல்லி நாங்க பிடிக்க போய் சரியா போச்சு, இந்நாட்டிக்கு போலீஸ்காரங்க பிடிச்சிருந்தாங்கன்னா இவன் காலத்துக்கும் கம்பி தான் என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப தான் அக்கா மேலேயும் சத்தியம் பண்ணி இதுக்கப்புறம் திருட போக மாட்டேன்ற மாதிரியும் சின்ன அங்க சொல்றான்.
சொல்றான். இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ அந்த வார்டனோட ஃப்ரெண்ட் ஆனதுனால நம்ம ஹீரோ அந்த சிறைச்சாலையில இருக்கிற இந்தியர்கள் எல்லாரும் தங்களுடைய வீட்டுக்கு கடிதம் எழுதலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாருங்க. அதை வச்சு நம்ம ஹீரோ கூட இருக்கவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கடிதம் எழுத போஸ்ட்மேன் அவங்க மனைவிங்க கிட்ட டெலிவர் பண்ணிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்து நெகிழ்ந்து போறாங்க, கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோயினோட அப்பா எழுதின கடிதம் வருதுங்க. அவருமே ரொம்ப சென்டிமெண்டா தான் ஆம்பளை இல்லாத வீட்டுல தனக்கப்புறம் எல்லாத்தையும் தம்பி தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி தான் பையனை புகழ்ந்து கடிதம் எழுதியிருக்காரு. அதை கேட்டோம் இப்ப சின்ன முற்றிலுமா திருந்துறான். இப்ப இந்த கடிதம் வந்த விஷயம் பிரஸ் மீடியாக்கெல்லாம் தெரிய வருதுங்க. அவங்களும் கிராமத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரைக்கிட்டயா இன்டர்வியூ எடுக்க ஆல்ரெடி சேடா இருக்க அவங்க மீடியா பார்த்து இன்னும் கதறி அழுகுறாங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கும் கோவம் வருது. அப்பதான் அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டோட நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுமே தான் அப்பா கிட்ட இருந்து தனக்கு லெட்டர் வந்துருச்சு, ஆனா நம்ம காதலன் கிட்ட இருந்து எந்த லெட்டருமே வரலையான்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு வந்து நம்ம ஹீரோடைய அம்மாவையும் தங்கச்சியும் மீட் பண்றாங்க. என் பையன் எங்களுக்கு கடிதம் போட்டான், ஆனா அதுல உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லையேன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி நெகிழ்ந்து போறாங்க. இங்க நம்ம ஹீரோவுமே அந்த டாக்டருடைய ஹஸ்பண்ட் என்ஜிஓவால தான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்லி அவர்கிட்டயும் நன்றி சொல்ல எங்களுக்கு எப்படின்னா இங்க இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரியும் கேக்குறாரு. உங்க ஊர்ல நாலேஜான பர்சன் யாருன்னா இருக்காங்களான்ற மாதிரி அந்த என்ஜிஓ கேட்க அப்பதான் ஹீரோயினுடைய நம்பரை நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. இப்ப அந்த என்ஜிஓவும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நாங்க பாகிஸ்தான்ல இருந்து பேசுறோம், இங்க கைதாகி இருக்கிற உங்க கிராமத்துக்காரங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எங்களுக்கு அனுப்புங்க, ஃபேக்ஸ் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஏரியாவுடைய இன்ஸ்பெக்டரோட கையெழுத்தும் கலெக்டரோட கையெழுத்தும் மினிஸ்டரோட கையெழுத்தும் அதுல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல அப்படி நம்ம ஹீரோயின் அலையா அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் கையெழுத்தையும் வாங்கி அதை எல்லாத்தையும் ஃபேக்ஸ் பண்ணியும் விடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவால தான் இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சில பலன்கள் அந்த சிறைச்சாலையில அனுபவிக்கிறாங்கல்ல, அதனால இந்த ரெண்டு ஊருக்காரங்களும் ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பழக. ஆனாலும் நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோ கிட்ட பேச மாட்டாருங்க. அவருக்கு ஒரு கோபம் இருக்கு. 6 மாசமா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் நம்ம மாசம் மாசம் கடிதம் எழுதுறோம், ஆனா இது வரைக்கும் என் பொண்ணுக்கு அவன் ஒரு கடிதத்தை கூட எழுதல. அவன் டைம் பாஸுக்கு தானே லவ் பண்றான், என் பொண்ணு அவன் ஏமாத்திடுவான்னு எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்ல. ஆனா அப்பதான் ஹீரோவுமே நான் சிறைச்சாலையில இருக்கேன், நம்மளாம் ரிலீஸ் ஆகுமா இல்லையானே தெரியல, நான் இப்ப அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி கடிதம் எழுதுறேன்னா எனக்காக அவ வெயிட் பண்ணி அவ வாழ்க்கையை அழிச்சுப்பா, அதனாலதான் நான் கடிதம் எழுதல, அவ இஷ்டத்துக்கு அவ இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ளமான்னு சொல்லி இன்னமும் நம்ம ஹீரோ மேல ஹீரோயினோட அப்பாவுக்கு மரியாதை வருதுங்க. இன்னொரு பக்கம் சேகரை காமிக்கிறாங்க. சேகருமே ஹீரோயின் கிட்ட வந்து மினிஸ்டர் நம்மள பார்க்க ஒத்துக்கிட்டாரு, நம்ம அனுப்பின ஃபேக்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு, கூடிய விரைவில் நம்ம கிராமத்துல இருக்கிற ஆண்கள்லாம் வெளியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்ற சந்தோஷமான விஷயத்த சொல்ல இதுல ஹீரோயினும் சந்தோஷப்பட்டு சேகருக்கு கை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சேகர் இது எல்லாத்தையும் ஹீரோயின் மேல இருக்கிற காதலை வச்சுதாங்க பண்ணுவாரு. அப்ப கூட இருக்கிற அடியாலும் நம்ம ஊருக்காரங்களாம் திரும்பி வந்துட்டா இந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்க மாட்டாளேனா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்க சேகர் அங்கதான் பெருந்தன்மையா இவ எனக்கு கிடைக்கிறா கிடைக்கலன்றது முக்கியம் இல்ல, நான் காதலிச்ச பொண்ணு சந்தோஷமா இருக்கால அதுவே எனக்கு போதும், அதுதாண்டா ஒன் சைட் லவ் உடைய வேல்யூன்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப அந்த என்ஜிஓவும் அவங்க அனுப்பின ஃபேக்ஸ் எல்லாம் வச்சு அங்க கைதாகி இருக்கிற எல்லா கைதிகளையும் அதாவது இந்தியர்களையும் ரிலீஸ் பண்றதுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்டோட பேசி முடிவெடுக்கிறாரு. அப்படி அந்த இடத்துக்கு ஒரு வக்கீல் வந்து இப்ப என்கிட்ட ஒரு 8 பேர் இருக்கு, இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர்லாம் நாளைக்கு இந்த சிறைச்சாலையில இருந்து ரிலீஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்ல அப்படி அதுல நம்ம ஹீரோவுடைய படகுல வந்த அந்த 8 பேருடைய பெயர்களும் இருக்குங்க. அவங்க எல்லாரையுமே விடுதலை பண்றதா சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அப்பா வேற ஒரு படகுல தானே வந்திருப்பாங்க, அவங்க 7 பேர் அப்ப என்ன ஆவாங்க, அவங்கள விடுதலை பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி கேட்க அவங்க வந்த படகுல ஒரு கைதி தண்ணியில குதிச்சு இறந்து போயிட்டான், அதனால அந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல போயிட்டு இருக்கு, அது முடிஞ்சாதான் அவங்களால விடுதலை ஆக முடியும்னு சொல்ல பதிலுக்கு அப்பதான் ஹீரோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் என் மாமனாரு, வேணா என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிருங்கன்ற மாதிரி பெருந்தன்மையா சொல்றாரு, அப்படிலாம் விட்டுறவும் முடியாது, நீங்க தான் நாளைக்கு இங்க இருந்து போய் ஆகணும், அதுதான் ரூல்னு சொல்ல இப்படி ஹீரோ பேசுறத பார்த்துதான் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஹீரோவோட பெருந்தன்மைய முழுசா புரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவர் கூட இருக்கிற மத்த ஆட்களுக்கெல்லாம் இவங்க மட்டும் போறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குங்க. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோவும் அவங்க குரூப்பும் அங்க இருந்து விடுதலை ஆகலாம்னு நினைக்க அப்படி அந்த சிறைச்சாலை வாசலுக்கு வந்துடுறாங்க. அப்படி கையெழுத்து போட்டுக்கிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அங்க சிறைச்சாலையில வாங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இப்போ உதவியா தாங்க அந்த வார்டன் மாறி இருப்பாரு. அந்த வார்டன் கிட்டயும் ஹீரோ நன்றி சொல்றாரு. அப்பதாங்க அங்க புதுசா ஒரு ஆபீசர் வராருங்க. அவரோட பேரு இன்சாமா முல்லக். அவருமே அங்க வந்து இந்த இந்திய கைதிகள் எல்லாரையும் பாக்குறாரு. எது இந்தியர்களை விடுதலை பண்றீங்களா, முடியவே முடியாது, இப்ப இந்த சிறைச்சாலைக்கு நான் தான் இன்சார்ஜ், அந்த ஆர்டரை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆர்டரை வாங்கியும் கிழிச்சு போட்டு
போட்டுட்டு இவங்க எல்லாரும் நான் இருக்கிற வரைக்கும் இங்கதான் இருந்தாகணும்ன்ற மாதிரியும் சொல்றாரு. இதுல இவங்க எல்லாரும் மனசுடைஞ்சு போய் மறுபடியும் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே போறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் கவிழ்ந்து போகுது. ராணுவத்துடைய ஆட்சி வருது. அதனால இந்த 8 பேரை மறுபடியும் ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமை. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் ரிலீஸ் ஆக போறாங்கன்ற மாதிரி காத்திருக்கிற ஊர்க்காரங்களுக்கும் இந்த செய்தி இடியா வந்து விழுதுங்க. ஹீரோவோட தம்பி ஒரு நாள் திருட போய் போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிறான். ஆனா போலீஸ்காரங்க அவனை பிடிக்காம அவன் அங்க இருக்கிற கண்ணப்பாக்காக தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பான். அப்படி கண்ணப்பாவை தூக்கியும் சிறைச்சாலையில போடுறாங்க. இப்ப புதுசா அந்த பாகிஸ்தான் சிறைச்சாலைக்கு வந்த அந்த அதிகாரியும் அங்க இருக்கிற இந்தியர்கள், அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி சில இந்தியர்கள் வந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. அப்படி ஒரு துப்பாக்கியை எடுத்து அதுல ஒரு இந்தியரையும் போட்டு தள்ள இதை பாக்குற ஹீரோக்கும் கோவம் வருது. இன்னொரு இந்தியரை போட்டு தள்ளுறதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஏண்டா நானே ஒரு பெரிய ஆபீசர், என்கிட்டயே பிரச்சனை பண்றியான்னு சொல்லி ஹீரோ மேலையும் அந்த அதிகாரிக்கு கோவம் வருதுங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரியும் ஒரு பகையோட அங்க இருந்து கிளம்புறாரு. அதே வேளையில இங்க அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க உங்களால முடிஞ்சா நீங்க ஒரு வீடியோ பேசி அதை வைரல் ஆக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் தன்னோட கிராமத்துல இருக்கிற ஆண்களுக்கு நடந்த அநீதியை பத்தி ஒரு வீடியோ பேசுறாங்க. அந்த வீடியோ ஆந்திரான்னு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாலயுமே வைரல் ஆகுது. அது மூலயமா மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க சிறைச்சாலையிலே இருக்காங்க போல. அப்படி மறுபடியும் இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. இதை பாக்குற அந்த குஜராத்ல இருக்கிற முதலாளிகளும் நம்ம மேல யாருன்னா பழிய போற்ற போறாங்கன்னு சொல்லி இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் நாங்க நஷ்ட ஈடா 1 லட்ச ரூபாய் கொடுக்கறோன்ற மாதிரியும் அறிவிக்கிறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ வணக்கம் போல அந்த டாக்டர் அம்மாவை பார்க்க வந்திருக்க. அப்ப அந்த டாக்டர் அம்மாவும் உங்களை பத்தி ஒரு பொண்ணு இந்தியால பேசி அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு, மறுபடியும் உங்க ரிலீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்க்கும் போது தான் நம்ம ஹீரோ அது நம்ம காதலி தான் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. கண் கலங்கி போறாரு. இவ என் காதலி தான், இவ கூட பேசி பல வருஷம் ஆகுது, ஒரே ஒரு வாட்டி இவ கூட பேச முடியுமான்ற மாதிரி கேட்க உடனே அந்த டாக்டர் அம்மா தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய நம்பரை வாங்கி ஒரு வீடியோ காலையும் போட்டு கொடுக்குறாங்க. அது மூலயமா பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ வீடியோ கால்ல தான் காதலியோடையும் பேசுறாரு. அவனுக்கு லெட்டர் போடாம இருந்ததுக்கு காரணமே நீ என்ன மறக்கணும்னு சொல்லி தான் என்ன மன்னிச்சிருன்ற மாதிரியும் கண் கலங்கி 2 பேருமே கதறி அழுகுறாங்க. அதுல அவங்க காதலும் வெளிப்படுதுங்க. இப்ப நம்ம நாசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மறுபடியும் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் கிட்ட வந்து பேச அவர் ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிச்சு முக்கியமா எங்க இந்திய சிறைச்சாலையிலையும் சில பாகிஸ்தானிகள் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நாங்க விடுதலை பண்றோம், அதுக்கு பதிலா நீங்க அந்த சிறைச்சாலையில இருக்கிற எல்லா இந்தியர்களையும் விடுதலை பண்ணுங்க, நம்ம 2 பேரும் அப்படியே மாத்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படியோ இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் அதுக்கு சரிப்பட்டு வருதுங்க. அப்படிதான் இந்த சிறைச்சாலையில இருக்கிற அந்த அதிகாரிக்கும் ஒரு போன் கால் வருது. அப்படி அங்க இருக்கிற இந்தியர்களெல்லாம் விடுதலை பண்ண சொல்ல, ஆனா அந்த அதிகாரியோ முடியாது, என்னால முடியாது, இங்க இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு சொல்லி போனை வச்சுட்டு இப்ப அங்க இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் போட்டு தள்ளலான்னு போறாரு. ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற மத்த அதிகாரிகள் வந்து அந்த மேல் அதிகாரியா அங்க பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கிய வாங்கி நீங்க கைது செய்யப்படுறீங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அங்கதான் ஒரு ட்விஸ்டா காமிக்கிறாங்க. முன்னாடி இந்த போலீஸ் அதிகாரி ஒரு இந்தியரை போட்டு தள்ளியிருப்பாரு பாத்தீங்களா, அத இந்த வார்டன் இருக்கார்ல அவர் ஒரு வீடியோவா எடுத்திருப்பாருங்க. அந்த வீடியோவை சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வைரல் ஆக்கியிருப்பாரு. அதை வச்சுதான் இப்ப இந்த மேலதிகாரி ரொம்ப மோசமானவர்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருந்து இந்த இந்தியர்களை காப்பாத்துவாங்க. பாத்தீங்களா, ஒரு கடத்துல நம்ம ஹீரோ மன்னிச்சு விட்டது கூட இப்போ அவருக்கே சாதகமா வந்து முடியுதுங்க. இப்போ சம்பவ இடத்துக்கு, அதாவது பாகிஸ்தான் சிறைச்சாலைக்கே நம்ம நாசர் வராரு. அங்க இருக்கிற எல்லா இந்தியர்களையும் விடுதலை பண்ண சொல்லியும் அவங்க எல்லாரையும் காப்பாத்தி இப்ப அந்த சிறைச்சாலையில இருந்தோம் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கும் கூட்டிட்டு வராரு. இப்ப இந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள், நம்ம ஹீரோயின் எல்லாருமே அந்த பார்டருக்கு வந்து நிக்க, அப்படி அங்க வர பாகிஸ்தான் கைதிகளையும் இந்தியா கைதிகளையும் 2 நாடும் மாத்திக்கிறாங்க. அப்படிதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த கிராமத்துக்காரங்கன்னு சொல்லி எல்லாரும் இந்த கிராமத்துக்குள்ள நுழையிற மாதிரியும், அப்படி இவங்க எல்லாரும் கட்டி தழுவி அவங்க குடும்பத்தோட சேர்ற மாதிரியும், அட்லாஸ்ட் இப்போ ஹீரோயினோட அப்பாவே மனசு மாறி நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் சந்தோஷமா அங்க வாழ்ற மாதிரியும் அங்கதான் இன்னொரு ட்விஸ்டும் நடக்குதுங்க. நம்ம ஹீரோயின் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த கலெக்டரோட பர்மிஷனோடையும் மினிஸ்டரோட பர்மிஷனோடையும் எங்களை மாதிரி ஆட்கள் பாகிஸ்தான் கடல்ல போய் மாட்டிக்கிறதுக்கே காரணம் எங்க நாட்டுல எங்க ஊர்ல சரியான ஜெட்டிகள் இல்லாதனால தான், நீங்க எங்க ஊர்ல ஒரு ஜெட்டி கட்டி கொடுங்க, எங்க பொழப்ப நாங்க எங்க ஊர்லயே பார்த்து போன்னு சொல்லி இப்போ அந்த ஊருக்கும் ஜெட்டி கிடைச்சி இவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான கதையுள்ள படம். வாய்ப்பு இருந்தா தமிழ் டப்பிங்கோட OTTல ஒரு வாட்டி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.